பார்த்தீங்கன்னா நம்ம டைப்ஸ் ஆஃப் வயரிங் பார்க்க போகிறோம். வயரிங்கில் மொத்தம் 4 டைப்ஸ் ஆஃப் வயரிங் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு டைப் வந்து பார்த்தீங்கன்னா கன்சீல்டு வயரிங், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் வயரிங், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிவிசி கான்டாக்ட் வயரிங், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் வயரிங். மொத்தம் 4 வயரிங் மெத்தட்ஸ் இருக்குது. இந்த 4 மெத்தடுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்த பொறுத்து மாறும். கன்சீல்டு வயரிங்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க. வீடுகளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கன்சீல்டு மெத்தட் தான் பயன்படுத்துவாங்க. அது எப்படின்னா, நம்ம வீடு புதுசாக கட்டிட்டு பிளாஸ்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எங்கெங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைன் எடுக்க போகிறோம், எங்கெங்கே சுவிட்ச் பாக்ஸ் வைக்க போகிறோம் அப்படின்றத பிளான் பண்ணி, ஸோ அது சுவிட்ச் பாக்ஸ் வைக்கிற இடத்துல அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் நம்ம பைப் லைன் கொண்டு போவோம் அப்படின்றத அளந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி, ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பைப்பு இன்சர்ட் பண்ணி அதுக்கப்புறமா தான் பிளாஸ்டிங்கில் ஒர்க்கெல்லாம் பார்ப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கன்சீல்டு வயரிங். ஸோ இதை நீங்கள் பார்க்குறப்ப உங்களுக்கு பார்க்குறப்ப நீட்டாக இருக்கும். எங்கே வயர் எப்படி இருக்குது, எங்கே இருக்குன்னே தெரியாது. அது மாதிரி நீட்டாக இருக்கும். அதே மாதிரி இதுதான் வந்து சேஃப்டியும் கூட. ஸோ வெளியில் நம்ம வச்சோம்னா வந்து அது சேஃப்டி இல்லை. ஸோ உள்ளேயே நம்ம செவுத்துக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த பிவிசி பைப் போட்டு நம்ம வயரிங் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து எத்தனை வருஷம் ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டியாக இருக்கும். எந்த பிரச்சனையும் இல்லை. ஓப்பன் வயரிங்னு ஒன்று மெத்தட் இருக்குது. ஓப்பன் வயரிங் மெத்தட்னா அது வந்து நம்ம வயர் எல்லாமே வந்து வெளியில் தெரியும். ஸோ வெளிப்புறமாகவே வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக வயரை கொண்டு போகிறது, பிவிசி பைப் எதுவுமே யூஸ் பண்ணாமல் ஸோ வெளிப்புறமாக வயர் கொண்டு போகிறதா ஓப்பன் வயரிங். ஸோ நீங்கள் அது எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓப்பன் வயரிங்னா இதுதான். இப்போ பாருங்கள், வயர் ஃபுல்லாமே வெளியிலேயே இருக்குது பாருங்க. ஸோ வெளியில் இருக்கா, இதுதான் வந்து ஓப்பன் வயரிங்ன்றது. ஸோ இந்த வயரை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் கொண்டு போயிருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா வயரை வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனாக வெளியில் தான் கொண்டு போயிருப்பேன். ஸோ இதுதான் வந்து ஓப்பன் வயரிங்ன்றது. ஸோ வயர் ஃபுல்லாமே வெளியில் தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ரூம்புன்றனால பிரச்சனை இல்லை. நம்ம வீட்டுக்கெல்லாம் பண்ணுறப்ப இந்த மாதிரிக்கு ஓப்பன் வயரிங் பண்ணக்கூடாது, கன்சீல்டு வயரிங் தான் பண்ணணும். ஸோ நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் வயரிங். நான் அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூமுக்கு வந்து ஓப்பன் வயரிங் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து ஓப்பன் வயரிங். ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சேஃப்டி இல்லை. சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது எலி கடிக்குது, இந்த மாதிரிக்கெல்லாம் இருக்குதுன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது டேஞ்சர். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஸோ மோஸ்ட்லி வந்து அவாய்ட் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிவிசி யூஸ் பண்ணி பண்ணணும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து ஒரு வயரிங் மெத்தட். ஓகேவா? நம்ம இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிவிசி கான்டாக்ட் வயரிங். இது வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா செவுத்துக்கு மேலே வெளியில் தான் வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா வயரிங் பண்ணுவாங்க. ஸோ இது எப்படி இருக்குன்னா, செவுத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பிவிசி பைப் யூஸ் பண்ணி ஸோ அதுக்குள்ளே வயரிங் பண்ணுவாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிவிசி கான்டாக்ட் வயரிங். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா செவுத்துக்குள்ளே இருக்காது, செவுத்துக்கு மேலே வெளியிலேயே இருக்கும், பார்த்தா தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிவிசி கான்டாக்ட் வயரிங். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் வயரிங்னு ஒன்று இருக்குது. இது என்னன்னா இந்த பிவிசி கான்டாக்ட் வயரிங் மாதிரிக்கவே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா வெளியிலேயே தான் இருக்கும், பார்த்தா தெரிகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே வந்து ஒரு பிவிசி பைப் மாதிரி போட்டு ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பிவிசி கான்டாக்ட் வயரிங் மாதிரியே தான் இருக்கும். இந்த சர்ஃபேஸ் வயரும் சர்ஃபேஸ் வயரிங் பிவிசி கான்டாக்ட் வயரிங் ரெண்டுமே ஒன்று தான். இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா செவத்துக்கு மேலேயோ இல்லை வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீலிங்கில் இதிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குற மாதிரிக்கே இருக்கும். அந்த பிவிசி பைப்பை நம்ம பார்க்குற மாதிரிக்கே இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிவிசி கான்டாக்ட் வயரிங், பிவிசி கான்டாக்ட் வயரிங். அதுக்கப்புறம் வந்து சர்ஃபேஸ் வயரிங். இது ரெண்டுமே வந்து ஒன்று தான். நீங்கள் எதுவும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு என்ன வயரிங் யூஸ் பண்ணுவோம்னா இந்த கன்சீல்டு வயரிங் தான் மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம டெம்பரவரியாக வந்து ஒரு வீட்டுக்கு போகிறோம், டெம்பரவரியாக வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே வயரிங் பண்ணணும் அப்படின்னா மட்டும்தான் அவங்க வந்து பிவிசி கான்டாக்ட் வயரிங் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? மோஸ்ட்லி வந்து கன்சீல்டு வயரிங் தான் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுதான் வந்து பெஸ்ட்டும் கூட. ஓகேவா?